ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. தம்பி தேசியம் வணக்கம். வணக்கம். காவி கலர்ல துண்டு போட்டு கலக்குற என்ன நாங்கெல்லாம் போடக்கூடாதாப்பா? இது எல்லாருக்குமான கலர் தானே. எப்பவுமே கருப்புலயே இருக்குன்னு ஆசைப்படுறியா? அப்படிலாம் கிடையாது. அனைவருக்கும் பொதுவான கலர். ஆமா, நாங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான கருப்பும் போடுவோம், காவியும் போடுவோம், வெள்ளையும் போடுவோம், பச்சையும் போடுவோம். திருவள்ளுவருக்கு போடலாம். எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதோ அப்பப்ப அதெல்லாம் போடுவோம். அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. சரி, இன்னைக்கு சட்டமன்றத்துல பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. சூப்பர். யாருமே பேச விடல. யாருமே எங்கப்பா நாங்க பேச விடல. அதான் பேச விட்டோம். இப்ப எந்திரிச்சு பேசுறவங்க ஆதாரத்தோட பேசணும், தரவுகளோட பேசணும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் என்ன பேசியிருக்காரு? நேத்து மட்டுமே தமிழகத்துல 4 கொலைகள் நடந்திருக்கு. அப்படி நடக்கலையா? கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கலாம்ப்பா. நம்ம என்ன சொல்றது, இதெல்லாம் நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பல மாநிலங்கள்ல இதை விட பயங்கரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகம் எந்த அளவுக்கு பரவாயில்ல. நீ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் சொன்ன இல்லையா? புள்ளி விவரத்துல புலினால முதல்வர் தானே. ஆமாப்பா, எந்த ஒரு புள்ளி விவரம்னாலும் நாங்க எடுத்து சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கு எந்திரிச்சு முதல்வர் அவர்கள் பதில் சொல்றாரு. இல்ல, அதுக்குதான் சொல்றேன். புள்ளி விவரத்தோட பதில் சொல்லிருக்காரு முதல்வர். ஆமா, புள்ளி விவரத்தை சொல்லும் பொழுது இருங்க நாங்க சொல்றேன் அப்படின்ட்டு முதல்வர் சொல்றாரு. ஐயோ, இவர் சொல்லி நமக்கு பதிலடி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டாரு. இல்லைங்க, ஏன் ஓடுறீங்க, நான் சொல்றதை கேட்டுப்போங்க அப்படின்லாம் சொல்றாரு. அந்த வீடியோ பார்க்க அப்படியே ஆனந்தமா இருக்கு. புல்லரிக்குது. நம்ம ஆட்சி இவ்வளவு சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ நமக்குள்ள ஒரு கர்வம் வந்துருது. வெளியில போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு எதிர்கட்சி தலைவர். அப்படியே முதல்வர் வந்து பதில் சொல்லி கிழிச்சிட்டாரு. என்னப்பா இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாமாப்பா? கிழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு முதல்வரை பார்த்து எதிர்கட்சி தலைவர் சொல்லலாமா? என்ன பதில் கிழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது. நீங்க ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு. இது வருஷ முறை தானே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நான் அமர்ந்துட்டு இருக்கணுமா? ஏற்கனவே இந்த விவாத மேடைகள்ல புரிதல் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி பயன்படுத்தினாருன்னா என்ன சொல்றது? இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா நல்லது. கண்டிக்கிறத. ஆமா, கண்டனம் தெரிவிக்கிறேன் அதுக்கு. ஆமா, சரி, கண்டிச்சுக்க. இன்னொன்னு நீ பாத்தியா, முதல்வர் அவர்கள் பேசுறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கொலைகள் நடந்தன, எங்களுடைய ஆட்சியில எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிலாம் பேசு. நான் ஒரே சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியா ஒரு அரசு பள்ளியில புகுந்து ஆசிரியை வெட்டுவது அதிமுக ஆட்சியில கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். சரி, ஒரு மருத்துவமனைக்குள்ள புகுந்து வெட்டுறது அதுவும் ஞாபகம் இல்ல. நடுவு இந்த நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலைகள்ல கூட்டமா வந்து வெட்டுறது. அப்ப அது எப்படி நடந்துச்சா? எனக்கு அது நேற்று தானே நடந்தது ஈரோட்ல. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் அப்ப நடக்குது. அதை விட ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர், ஏடிஜிபி, அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது இப்ப சோசியல் மீடியா வளர்ந்துருச்சுப்பா கடந்த 5 வருடங்கள்ல 4 வருடங்கள்ல. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் பெருசாக்கப்படுது. 2016ல நம்மள கற்காலத்துல இருந்தோம். ஆமாப்பா, அப்ப இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்ல. இதே அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிதளவுல மக்கள் மத்தியில பேசப்பட்டதே சோசியல் மீடியா மூலமா தானே. அப்படிலாம் இல்லன்னா சொல்லாது, எல்லாருக்கும் சோசியல் மீடியா மூலமா அப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீ என்ன சொல்ல வர? இந்த அளவுக்கு அந்த இப்போ அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கெடவில்லை, இப்போ ஓப்பனாவே ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்கள விட நாங்க சிறப்பா செய்யறோம் அப்படின்னு தானே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 2026 தேர்தலையும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீ இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு நாடாளுமன்றத்தை நாங்க வந்து மீண்டுமே நடுங்க வச்சிருக்கோம். திமுக எம்பிக்கள் அமளியில ஈடுபட்டு இருக்காங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக. அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா நீங்க? அதான் நீங்க வந்து உருப்படியா செஞ்சா தானே. இப்ப பாரு, கூச்சலும் கும்மாலும் போட்டுட்டு இருக்கா உங்க வேலையே. கூச்சலும் கும்மாலும் போட்டவதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் சட்டமன்றத்துல பேசினா மட்டும் அது கூச்சலும் கும்மாலும், நாங்க பண்ணா மட்டும் அது வந்து என்னப்பா நீ. சூப்பர், கரெக்டா பாயிண்ட் வந்துட்டேன். முதல்வர் என்ன சொன்னாரு? எதற்கு ஓடுறீங்க, எந்திரிச்சு ஓடுறீங்க, பயமா அப்படின்னு கேக்குறாருல. ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் நீங்க பயந்து ஓடும் போதெல்லாம் நாங்க பயந்து ஓடல. நாங்க ஒரு கருத்தை முன்னாடி வைக்கிறோம், அதுக்கு பதில் சொல்ல தெரியாம நீங்க எங்களை வெளியே பத்தி விட்டுல. நாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள், இருங்க கேட்டுட்டு போங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல வேணாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள்லாம் பாத்திருக்கியா? திருமாவளவன் அவர்களை பத்தி நீ தப்பா பேசாத. அவருடைய இயக்கம் வந்து எங்க கூட தோளோட தோளா நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்கள பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப தப்பா பேசிட்டோமோ? ஆமா, இருக்கிறதாலயா பேசுறோம். சரி, இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் மாதிரி இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் யாரு? வேல்முருகன் அவர்கள். அவர் இன்னைக்கு வந்து எங்க கூட கொஞ்சம்
சண்டை போடுற மாதிரி ஆயிப்போச்சுப்பா. முதல்வர்கள் கண்டனம் ஆமா, தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து ஒருமையில பேசுனதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க, செல்லாது. உங்களுடைய பேச்சுக்களை அவை குறிப்பில இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கோரிக்கை வச்சிருக்காரு சபாநாயகர் கிட்ட. ஆமா, சபாநாயகர் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துருவாங்க. பெங்கால் தானே, பெங்கால்லாம் கிடையாது, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால நடவடிக்கை எடுப்பாரு நம்புவோம் நம்ம எல்லாரும். இப்ப என்ன, இப்போ பிரிய போதா தமிழக வாழ்வுரிமையும் திமுகவும்? எப்பா அவர் வந்து எங்களுடைய உதயசூரியன் சின்னத்துல தான் ஜெயிச்சாரு. அப்ப திமுக எம்எல்ஏ தான், திமுக எம்எல்ஏ தான் இப்போதைக்கு. அவர் பிரிஞ்சா என்ன பிரியாட்டி என்ன, அவர் வந்து ஒரு தொகுதியில் நிக்கிறாருப்பா. அவருடைய கட்சியை நாங்க மதிக்கிறோம். ஆனா கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அதை ஒரு நியாயமான முறையில சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரே கருத்தா இருக்கு. அதை விடுப்பா, இப்ப நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, எதுக்கு தெரியுமா? அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க கூடாது என்று. ஏன்பா அவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க தான் ஊழலே பண்ண மாட்டீங்களே, அவங்க விசாரிச்சா என்ன? இல்லப்பா, அமலாக்கத்துறை அப்படிங்கிறது வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ தேர்தல் நெருங்குது, அந்த காலகட்டத்துல எங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் நாங்க அப்படி பண்றோம். உனக்கு சாதகமா தீர்ப்பு வரும்னு நம்பிக்கை இருக்கா? எனக்கு சாதகமா தீர்ப்பு வருதா இல்லையா அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா வந்து ஜனநாயக படுகொலையை வந்து யாரு பண்ணாலும் நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். அது மட்டும் தான் சரி இங்க சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்குப்பா. என்ன வீடியோ? ஒரு டாஸ்மாக் ஊழியர் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, பில்லு போட்டு கொடு, ஏன் பாலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னு போய் ஒருத்தர் கேட்கிறாரு, மதுப்பிரியர் கேட்கிறாரு. ஏய் என்ன கேக்குற, நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எஸ்பிக்கு தெரியாதா, கலெக்டருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாது, அமைச்சருக்கு தெரியாதா, 10 ரூபா வாங்குறது உனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஏதாவது அந்த வீடியோ நீயும் பார்த்து அதுல அவரோட முகத்தை பிளர் தானே பண்ணிருக்காங்க. 10 ரூபா வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பி தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? பில்லு போட்டு கொடுக்குற நீ பிரச்சனை பண்ணு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்க வீரமணி யாருன்னு நீயும் பார்த்தல? இல்ல பலர் பண்ணல. பலர் பண்ணலையா? ஐயோ, என்னன்னு தெரியலப்பா. அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. ஏதோ சும்மா வீடியோக்களை வந்து நீங்க தேவையில்லாம பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பரப்பாதீங்க. அதாவது நீ போயிருக்கியா டாஸ்மாக்கு? ஏய், நான் எங்கப்பா போறேன்? எதுக்கு நீ போயிருக்கியா? நீ போய் வாங்கிருக்கியா? அதான் இல்ல 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. உண்மையிலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு நடந்துச்சுன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்க தானே பண்ணுவாங்க. யாருமே நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா? சும்மா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாதாரண பொதுமக்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க 10 ரூபா அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. நம்மளே ஒரு வாக்ஸ் ஷாப் எடுத்திருக்கோம், அதுல எவ்வளவு மக்கள் சொன்னாங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்ட்டு. இத நீ ஏன் பூசி மொழிக்கு என்ன சாதிக்க ட்ரை பண்ற? பூசி யாரும் முழுகல. நடந்துச்சு, ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா நடவடிக்கை எடுக்க தான் போறாங்க. அதுக்குதான் நடவடிக்கை எடுக்க வரும்னாலே உயர் நீதிமன்றத்துல போய் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு வழக்கு போடுறீங்களே, அந்த வழக்கு விசாரிக்கவே கூடாது. எப்பயுமே நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பத்தி நம்ம பேசலாமா? பேசக்கூடாதுல. ஏன் பேசிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது, அமைதியா இரு. சரி, நீதிமன்ற வழக்கை பத்தி பேச வேணாம், ஒரு பிரஸ் மீட்டை பத்தி பேசுவோம். என்ன பிரஸ் மீட்? அண்ணாமலை அவர்கள் வர்சஸ் விஜய். அந்த அது பாத்தியா? ஆமா, நான் பாத்துட்டு இருந்தேன். இடுப்புக்கள்னு விவகாரம் தானே. ஒரு நடிகரை பத்தி இப்படியா சொல்றது? சரி, உங்க கட்சியிலேயே எத்தனை நடிகைகள் இருக்காங்கப்பா? சரி, இடுப்பை வர்ணித்தவர்கள், இடுப்பு எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சொன்னவர்களை தூக்கி நீங்க பாடல் கழகத்துல வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தனியா வை, அது அப்புறம் பேசுவோம். நீங்க இப்போ உங்களோட பி டீம் இருக்காங்கல்ல, தாவேகா. ஆமா, ஆமா, நீயே சொல்லிட்ட. இல்ல, நீ தாவேகான்னு சொன்ன, நீ எங்க பி டீமுங்க, நாங்க உங்க பி டீமுங்கிறோம். மாறி மாறி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னைக்கு அவருடைய பொதுச் செயலாளர் அவர் ஆனந்தா, ஆமா, புஷி ஆனந்த், அவர்கிட்ட போய் பிரஸ்காரெல்லாம் கேக்குறாங்க, அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னா எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டு யாருன்னு என்னன்னா சொல்லிட்டு போட்டோம். நாங்க எங்க தளபதியோட தான் பேசுறத தான் கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே கிளாப்ஸ் தட்டுறாங்க எல்லாரும். அண்ணாமலை விமர்சனம் நீங்க கொடுத்த அறிக்கைக்கு வந்து கடுமையா நான் நாடகம் பண்ணல, நான் வந்து களத்துல நின்னு போராடுறேன். விஜய் விமர்சனங்களை எப்படி பாக்குறோம் சார்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். யாரு எதை ஒன்னாலும் சொல்லட்டும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. எங்களுடைய தளபதியுடைய வழியில், தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி. ஏன் தம்பி இல்ல, அவர் என்ன ஊமையா? என்ன அடிக்கடி முந்திரி கொட்ட மாதிரி முந்திர? மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிங்கெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சும்மா இந்த புசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது. எப்ப அவர் சொன்னது என்னது? அண்ணாமலை வந்து அவர் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி அது மூலமா தெரிய வருது. இப்போ நீங்க உங்கள்ட்ட வந்து அண்ணாமலை அப்படிங்கிற பேர் எடுத்தாலே உதயநிதி எந்திரிச்சு ஓடிடுவார், பாத்திருக்கியா? இல்ல, எதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு போறாரு. அதான் அது பதில் சொல்ல தெரியல. சரி, மக்கள்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட தூக்கி போட்டுருவோம்ல. மக்களே நீங்க சொல்லுங்க, அண்ணாமலையை பத்தி விஜய், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவங்க எல்லாம் பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா
எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, அந்த அந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன? தாவேக்காவை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி வந்திருக்காங்க, வரவேற்கிறோம். ஆமா, யாருக்கும் தெரியாது பி டீம் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அரசியல் கட்சி யாருக்கும் தெரியாது, அதான் பிஜேபியோட பி டீம், அதனால நான் அப்படி சொன்னேன். ஓகே, ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவாரா 2026ல உங்களை வீழ்த்து விட்டு அவங்க ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ இல்ல உங்களுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ, ஆனா எங்களால யாருக்குமே வரல தெரியல, விட்டுரு, பரவாயில்ல. இல்ல அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ இல்ல ஏக்கத்தை ஏற்படுத்துறாங்களோ, ஆனா யாராலையும் எங்களை அசைக்க முடியாது, எங்களை சாய்க்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. சரி, நான் இறுதியா ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்து திருவள்ளுவர் தம்பிக்கு வழி விட்டுலாம் நினைக்கிறேன். சரி, சொல்லு. இப்போ இண்டி கூட்டணி ஒரு மாநிலத்துல ஆட்சி செய்யுதுன்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல இண்டி கூட்டணி ஒரு மாதிரி ஆட்சியா, அங்க கடன் இந்தியாவிலேயே அதிகபட்சமான கடன் வாங்கியிருக்கோமா, அடுத்து ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், காங்கிரஸ் அரசாங்கம் எங்களால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நாங்க திவாலிட்டோம் அப்படின்ட்டு ஓப்பனாகவே சுக்வீந்தர் சிங் சுக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிஎம் பேர், அவர் வந்து ஓப்பனா சொன்னாரு. சரி, அவர் தான் அப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இப்போ முந்தானத்துக்கு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானாவில எங்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் கர்நாடகாவிலையும் DK சிவகுமார் அவர்கள் நாங்க ரொம்ப கிரைசிஸ்ல இருக்கோம், காசு இல்ல, இந்த வருஷம் டெவலப்மெண்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் இண்டி கூட்டணி ஆட்சி புரிகிறதோ அங்கெல்லாம் கவர்னன்ஸ் ஆட்சி அந்த புரிதல் அப்படிங்கிறது ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருது. ஓ, அவங்க வந்து அவங்களால ஆட்சி நடத்த துப்புள்ளன்னு சொல்ற, அப்படித்தானே? ஆமாப்பா. இது உதாரணத்துக்கு பாஜக ஆளுகின்ற பொழுது கர்நாடகாவில ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க, காங்கிரஸ் வந்தோடனே ரெவென்யூ டெபிசிட், காசு இல்லன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ, பாஜக சிறப்பான ஆட்சியை கொடுக்குது, நல்ல வருமானத்தோட ஆட்சி பண்றாங்க, காங்கிரஸால அப்படி பண்ண முடியல. சரி, அது உனக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷத்தை ஏத்து. ஒரு செய்தியை சொல்லணும்ல, செய்தியை சொல்லிட்டேன், வந்த வேலை வந்துச்சு, முடிஞ்சு கிளம்புறேன். போயிட்டு வா தம்பி, திருவருள் தம்பி. வணக்கண்ணே. ஆளு நல்ல லட்சுமி கடாச்சமா இருக்கியே. ஆமா, நல்லா சலூன் கடைக்கு போய் நல்லா குரூம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கேமரா நல்லா ஜூம் பண்ணி நம்ம நல்லா தெரியணும்னா, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் பல பேர் நம்மள பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியணும்னா நம்ம வந்து நல்லா ப்ரூம் பண்ணி தானே இருக்கணும். ப்ரூம் தெரியுமா? ப்ரூம் ஸ்டிக் அதுங்கதான் வச்சிருந்தேன், அதுக்கு வேலை வராம அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீ வந்தையா செய்தியை சொன்னியான்னு போனேன்னா அதுக்கு வேலை இல்லாம இருக்கும். ப்ரூமுக்கு கூட தமிழ்ல என்ன விளக்கமாறு, நம்ம எல்லாத்தையும் விளக்கமா தானே சொல்றோம். ஆமா, அவ்வளவுதான். சரி, விளக்கமா சொல்லு, விளக்கமாறு செய்தி. சரி, நீங்க வந்து ரொம்ப எங்கா இருக்கீங்க, ஆமா, நானும் எங்கா இருக்கேன், ரெண்டு பேருமே எங்கா இருக்கிறதுனால ப்ரீ எங்கா சோப்ரா பத்தின ஒரு செய்தியை சொல்ல போறேன். சோப்ரானா அதுக்கு சோப்ராக்கு ஏதாவது காமெடி வச்சிருக்கியா? சோப் போட்டு குளிப்போன்னு சொல்லலாம், அது ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பு வராது. உனக்கே தெரியுதுல, இப்ப எல்லாமே அப்படித்தானே இருக்கு. செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போப்பா, ஏன்பா எதுகை முனையெல்லாம் நமக்கு தேவையா? சரி, ரைட். பிரியங்கா சோப்ரா விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நடந்த சம்பவம் அது. சரி, அங்க ஒரு அம்மா வந்து கொய்யாப்பழம் வித்துருக்காங்க. 1 கிலோ கொய்யாப்பழம் 150 ரூபான்னு சொல்லி வித்துருக்காங்க. இவங்க 200 ரூபா கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட. 200 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் 200 ரூபா கொடுத்தாங்க நமக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் 200 ரூபாய் பத்தி என்கிட்ட பேசுறியா நீ? உங்கள்ட்ட தானே பேசணும். செய்தியை சொல்லு. 200 ரூபா கொடுத்துட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து 150 ரூபா தான் பழம் அப்படின்னு சொல்லி 50 ரூபாயை திருப்பி கொடுக்க போகும்போது, நீங்களே வச்சுக்கோங்க 50 ரூபாய அப்படின்னு பிரியங்கா சோப்ரா சொல்ல, எனக்கு சும்மாலாம் காசு வேணாம், இந்த 50 ரூபாய்க்கு நீங்க பழத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லி அதுக்கும் பழத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஏழை கொய்யாப்பழம் விற்கக்கூடிய அந்த அம்மா, அவங்களுடைய நேர்மை தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. எனக்கு அப்புறமா நேர்மையா இருக்கிறது அந்த அம்மா மட்டும்தான் வியாபாரத்துல. ஏன்னா நானும் பார்த்தேன் அப்படின்னா, காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 ரூபா மிச்சம் இருந்தாலும் முட்டாய் கிட்டாய் கொடுத்துருவேன். நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனாலுமே நான் வந்து முட்டாய் கிட்டாய் கொடுத்துருவேன். ஸோ என்ன மாதிரியே அந்த அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், எனக்கும் மக்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க நம்புறேன். அந்த பழத்துக்கு ஏன் கொய்யா பழம் பேர் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அந்த பழம் ஒருவேளை மேல இருந்து கீழே விழும்போது என்னடா வாழ்க்கை கொய்யால அப்படின்னு யாராவது சொல்லும் போது வந்திருக்கலாம், அதனால கொய்யான்னு பேர் வந்திருக்கலாம். சரி, நான் கேட்டது தப்பு தான், நீ வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு. சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே சூதுவாதம் தெரியாம வளர்ந்த புள்ள என்ன, அதனால எப்பவுமே என்கிட்ட எல்லாரும் சூதானமா இருந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. சரி, சூதானமா இருக்கலாம், ஆனா சூதாட்டத்துக்கு ப்ரமோட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன சம்பவம் நடந்தது? தெலுங்கானால நடிகர் நடிகைகள் இப்போ இந்த ரம்மி ஆட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சூதாட்டத்தை என்கரேஜ் பண்ற மாதிரியான செயலிகளுக்கு எல்லாம் நிறைய பேர் ஆடு கொடுத்தாங்க, விளம்பரத்துல நடிச்சாங்க. சரி, அந்த விளம்பரத்துல நடிச்ச நடிகர் நடிகைகள் மேல இப்ப தெலுங்கானால FIR வந்து பதியப்பட்டிருக்கு. FIR போட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. எந்தெந்த நடிகர்கள்?
பிரகாஷ்ராஜ், ராணா டகுபதி, சரி, இந்த மாதிரி நடிகர் நடிகைகள். என்னப்பா பிரகாஷ்ராஜ் தெலுங்கானால ஆள்றது காங்கிரஸ், பிரகாஷ்ராஜ் காங்கிரஸுக்கு ஆதரவா தானே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் மேலேயே வழக்கு போட்டாங்களா? விளம்பரத்துல நடிச்சிட்டாரு. நான் அவருக்கு விளம்பரத்துல அவர் நடிச்சதுல நம்ம ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அவர் பேரே பிரகாஷ் ராஜ், பேர்லயே காசு இருக்குங்கிறப்போ காசுக்காக விளம்பரத்துல நடிச்சதான் ஆகணும் விளம்பரத்துல. அப்ப அந்த பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீ இப்படி சொல்றியா? இப்படி சொல்லல, இதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக பேர் வச்சுக்கிறவங்க கமெண்ட்ல உன திட்ட போறாங்க பாரு. பிரகாஷ் அப்படிங்கிறது வேற ஏதாவது நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும்பா. அதை நீ காசு அப்படிங்கறது நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா காசு மேலதான் உனக்கு பற்று இருக்கு அப்படிங்கறத அதுல காட்டுது. எல்லாத்துலயும் காசை தான் பாக்குற நீ. பிரகாசம் அப்படிங்கிற எவ்வளவு அருமையான அர்த்தம் இருக்கு, அதை விட்டு போட்டு காசு தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? யார் என்னமோ சூதாட்டம் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிடுவோம். கண்டிப்பா. ஏன்னா உழைத்து வரக்கூடிய காசு மட்டும்தான் நமக்கு நிலைக்கும். ஆமா, மத்தபடி அடுத்தவங்களை ஏமாத்தியோ இல்ல சூதாட்டத்துல விளையாண்டோ வந்த காசு ஒட்டாது. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதான் இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது. நம்ம தம்பி அடுத்து இன்னொரு செய்தி சொல்ல போறாரு. அந்த செய்தி என்ன, கீழே பார்க்காம நேரா பார்த்து சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது. ஆமாப்பா, எனக்குமே பாரு தொப்பெல்லாம் இருக்கு, குறைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றேன், முடியல. ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுமே. தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. தொப்பமா உடம்பு வேர்க்கிற அளவுக்கு உழைச்சா தொப்பை குறைஞ்சிடும். ஆஹா, உண்மையிலே நீ பேசுனதுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு. உண்மையிலே உனக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாங்க? இந்த MMA எல்லாம் அதோ ஃபைட் பண்ணுவாங்களாமே. ஆமா, மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா, அந்த நம்ம ரூம் பக்கத்துல கூட ஒரு போர்டு மாட்டி இருப்பாங்க, MMA ஃபைட்டிங் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு. நான் அங்க போவேன், எல்லாரையும் நம்ம அடிச்சு போட்டோம்னா அது வேற பிரச்சனையாகி போகும். அதனால அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கேன். அதுல ஜாக் சென்ட்லர் அப்படின்னு ஒருத்தர், அவர் 48 மணி நேரத்துல 6 கிலோ வெயிட் குறைக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி பரிதாபமா இப்ப உயிரிழந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியா உலா வந்துட்டு இருக்கு. ஐயோ, என்னப்பா இது, உடம்ப குறைக்கணும் அப்படின்னு இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்கும் இருக்கு உனக்கும் இருக்கும். ஆனா 48 மணி நேரத்துல 6 கிலோ அப்படிங்கிறது அவர் ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. ஆனா அப்படி நடக்காம இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. சோ நம்ம எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறது அப்படிதான். ஏன்னா நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம், உடம்ப குறைக்கிறோம் 3 மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு டயட் எடுக்கிறாங்க. ஆனா மருத்துவர்களுடைய அறிவுரை இல்லாம பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுருது. சிலர் உடம்ப குறைக்கிறோம் அப்படிங்கறதுக்காக சர்ஜரி எல்லாம் பண்றாங்க. சோ இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க இயற்கையான முறையில உடம்ப குறைக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதனால நான் என்ன சொல்றேன், உடம்ப குறைக்கிறதுக்கு சர்ஜரியும் பண்ணாதீங்க, உடம்ப குறைக்கிறதுக்காக நிறைய பணம் வசூல் பண்ணி சில பேர் ஃபோர்ஜரி பண்ணுவாங்க, அதையும் நம்பாதீங்க. ஆமா, சூப்பர். இந்த கருத்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அடுத்து எதுவும் செய்தி வச்சிருக்கியா இல்ல மூடிடுவோமா கடையா? இல்ல, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு வெற்றிகரமா பூமிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அது அவங்க ஜூஸ் குடிக்கிற வீடியோவா? உங்க கடையில ஜூஸ்ல அந்த மாதிரி ஏதாவது விக்கிறீங்களா? ஜூஸ்லாம் இல்ல, தண்ணி தான் இருக்கு. தண்ணி வேணா வயிறு முட்டை குடிச்சுக்கோ, காசே கேட்க மாட்டேன். கோழி முட்டை இருக்கு, வயிறு முட்டைன்னு ஒரு முட்டை இருக்கா? தம்பி என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அந்த செய்தியை சொல்லுப்பா. அந்த ஜூஸ் குடிக்கிற வீடியோ எந்த அளவுக்கு வைரலா இருக்கு அதை பத்தி பேசு, என்னைய பத்தி பேசாத. அதானே, அந்த வீடியோ பழைய வீடியோ. ஆனா இப்ப சோசியல் மீடியால அவங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில ஜூஸ் குடிக்கிறது எப்படி அப்படிங்கறத வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க. பொதுவா விண்வெளியில திரவம் அதெல்லாம் நம்ம குடிக்க முடியாது. ஆனா அதை அவங்க குடிக்கிறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அதை பத்தி ரொம்ப சந்தோஷத்தோட பேசி வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம டீ கடையே விண்வெளியில கொண்டு போய் போட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாமே ஒரு ஆசை வருது எனக்கு. ஆமா, இங்கதான் உங்களுக்கு ஒன்னும் ஆடிட்டு இருக்க ஒண்ணும் போல, அங்க போனாலாவது 4 பேர் வருவான்ல. அங்கேயும் நீ தானே வரப்போற, வேற யாரு வருவா? உங்களுக்கு போய் சொன்னேன் பாருங்க என் புத்திய. எதை கொண்டு அடிக்க? எந்த இருக்கு, புரூம் இருக்கு, வேணுமா? புரூம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.